सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। यत्र योगेश्वरः कृष्णः यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। ओम नमो भगवते मुत्तुकृष्णाय। இந்த ராஜசூய யஜ்ஞத்தில் பேச இந்த வாய்ப்பை நல்கிய அத்வைத பாரதி என்ற அமைப்பிற்கு ஆச்சாரியா ஸ்ரீமதி சூரியப்பிரியா அவர்களுக்கும் ஸ்ரீ ரங்காஜி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமான திருப்பம் ராஜசூயத்தில் நடக்கிறது. இந்த கதை எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஜெயா அண்ட் விஜயா அந்த இடத்துல ஆரம்பிக்கிற. அவங்களோட சாபம் நீங்கணும், அதனால் மூன்று முறை அவங்க கீழே பூமிக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகஷிப்பு, அதுக்கப்புறம் ராமாவதாரத்தில் ராவணனும் கும்பகர்ணனும், மூன்றாவது கிருஷ்ணாவதாரத்தில் திரேதாயுகத்தில் ஜராசந்தனும் சிசுபாலனும். பூமியில் பாராவதரணம் நடக்கணும். ஏன்னா அந்த பூமியோட பாரம் ஒரு அளவுக்கு மேலே போனால் என்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். இன் நேச்சர் என்ட்ரோபி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இருந்தால் தான் அங்கேருந்து சிருஷ்டி மறுபடியும் ஆரம்பிக்க முடியும். அந்த பாராவதரணத்துக்காக தான் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் மரியாத புருஷோத்தமராய் ராமர் வாழ்ந்து காட்டியவர். அதே மாதிரி தான் கிருஷ்ணர் யோகேஸ்வரர். ஆனால் அவர் வாழ்ந்த காலம் துவாபர யுகம். அதுக்குள்ளே தர்மம் 4 காலில் இல்லை. திரேதாயுகத்தில் 4 கால். அந்த தர்மம் என்ற அந்த பசுக்கு 4 கால். படிப்படியாக அந்த ஒரு காலாக இழக்கின்றது அந்த பசு. ஸோ துவாபர யுகம் வரும்போது 2 காலில் நிற்கிற பசு இப்போ கலியுகத்தில் ஒத்த காலில் நின்றுருக்கா. அந்த அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். அவர் சொல்கிறார் கீதையில், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. திஸ் இஸ் கிருஷ்ணாஸ் ப்ராமிஸ். அவர் சொல்கிறார், சம்பவாமி, நான் வருவேன், டைம் ஆஃப்டர் டைம் நான் வருவேன். எதற்காக? பரித்ராணாய சாதூனாம், ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த நோபல், விநாசாய ச துஷ்கிருதாம், ஃபார் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஈவில், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, ஃபார் த ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தர்மா. இந்த தர்மாங்கிறது அழிஞ்சு கொண்டே வரக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு ஔவையார் சொல்கிறாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு. அந்த அறம்னா ஃபஸ்ட்டு விரும்பணும், அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். அதுக்கு முன்னாடி அறம்னா என்னன்னே நமக்கு தெரியல. அது எது ரைட் எது ராங், நம்ம எல்லாத்தையும் ரைட் அண்ட் ராங்குள்ளே கொண்டு நிறுத்திடுறோம். தர்மா இஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட். தர்மா இஸ் என்டையர்லி கிரே. தெர் ஆர் சோ மெனி கிரே ஏரியாஸ் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த தர்மாங்கிறது என்னன்னு நமக்கு புரியக்கூட முடியாது ஆஸ் அ ஆர்டினரி ஹியூமன் பீயிங். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி அந்த தர்மாவின் பாதத்தில் எப்படி நடக்கணுங்கிறது தான் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரத்தோட பர்பஸ். அப்படிப்பட்ட முறையில் இந்த ராஜசூய யஜ்ஞத்தோட சீரீஸ் என்ன நடக்கிறது, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடக்கக்கூடிய இவெண்ட்ஸ் என்னது? ஃபஸ்ட்டு காண்டவ பிரஸ்தம். ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடி லாக்ஷா கிரகம் இஸ் பர்ன்ட். அதுக்கப்புறம் இவங்கள நிறைய நெகோஷியேஷன்ஸ் நடக்கிறது. சாம தான பேத தண்டம் தான் கடைசியாக வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி நிறைய நெகோசியேஷன்ஸ். அதில் துரியோதனா இந்த காண்டவ பிரஸ்தம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். காண்டவ பிரஸ்தம்ங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு காடு, ஃபுல்லாக நிறைய மிருகம் சூழ்ந்த ஒரு காடு. கிருஷ்ணர் சொல்கிறார், அதை நீ எரிக்கணும், நானும் நீயும் எரிக்கணும். அக்னியோட அந்த பசியை தீர்க்கறதுக்காக அந்த காண்டவ தகனம் நடக்கணும். ஏன்னா அது அந்த இடத்துல நம்ம நிறைய இப்போ புதுசாக நம்ம when we are looking at that text we say, அது எப்படி ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற இவ்வளோ மிருகத்தை எப்படி நம்ம கிருஷ்ணர் அது தர்மம்னு சொன்னார்னா, அந்த நேரத்துக்கு அது தர்மம் தான். ஏன்னா அவர் அந்த செக்மெண்ட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார், உனக்கு ஒரு ராஷ்டிரத்தை நீ ஆளணும், ஒரு ராஷ்டிரத்தை நம்ம அந்த செயல்படுத்தணும்னா அங்கே இருக்கக்கூடிய விரோதிகளை அழிச்சாதான் முடியும் அப்படின்ற. காண்டவ பிரஸ்தம் தான் மறுபடியும் இந்திரபிரஸ்தமாக மாறுறது. மயாசுரன் தான், அவன் ஒருத்தன் தப்பிக்கிறான் அந்த தகனத்தில். அவர் கிரியேட் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு ஊர் இந்திரபிரஸ்தம்.
அந்த இந்திரபிரஸ்தத்தை ஆள வேண்டும் யுதிஷ்டிரன். அந்த ஈவெண்ட்டில் தான் ராஜசூயம் நடக்கிறது. நாரதரோட உபதேசத்தில் கிருஷ்ணர் அக்ரபூஜை வாங்கிக்கிறார். ராஜசூய யஜ்ஞம் வந்து ரொம்ப நமக்கு இது வந்து வியாசர் வந்து ஒரு வேதத்துலேருந்து ஒரு தொடர்ச்சியை காமிச்சுட்டே வர்றார். அந்த தர்மங்கிறது எப்படி வேதத்தில் எப்படி இருக்குது அது அப்படி தான் மறுபடியும் மகாபாரதத்தில் திரும்பி வருது. ராஜசூய யஜ்ஞத்தில் அதாவது அந்த வி ஹவ் டு கோ பேக் டு பிருஹதாரண்யக உபனிஷத் சுனஷேபா அப்படிங்கிற ஒரு கதை. அங்கே வந்து எப்படி அந்த அந்த ஒரு பசு பலி நடக்கிறதோ அந்த ராஜசூய யஜ்ஞத்தில் நடக்கக்கூடிய பலி வந்து சிசுபாலன். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கார் கிருஷ்ண பகவான். 100 insults, 100 times the permission will be given. சிசுபாலன் என்ன வேணால் சொல்லலாம். 100th insult அங்கே நடக்கிறது அந்த அக்ர பூஜையில். அங்கே தான் சிசுபால வதம் நடக்கிறது. அதுதான் அடிப்படை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லா ஈவெண்ட்ஸும் ஆரம்பிக்கிறது மகாபாரதத்தில். துரியோதன் வந்து அவனோட அசூயை அவன் வந்து கீழே விழருது. அதை பார்த்து திரௌபதி சிரிக்கிறா. அங்கேருந்து ஆரம்பிக்கிறது அவளோட த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் தேர். எங்கே முடியறதுன்னா குருக்ஷேத்திரத்தில் ரணயஜ்ஞமாக முடியறது. ஆனால் அந்த மகாபாரதம் இந்த பகவத்கீதா அப்படின்னு எடுத்துனோன்னா தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ஆரம்பிக்கிற இடம். தர்மம்ல ஆரம்பிக்கிறது. கடைசி வார்த்தை வந்து மம தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தான் நமக்கு தெரியணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நிலைநாட்டுறதுக்கு தான் கிருஷ்ணர் வரார். அஹில்யாபாய் ஹோல்கரோட லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு உபன்யாசகர் பகவத்கீதையை சொல்லின்னு இருக்கார். அங்கே அஹில்யாபாய் போகிறாங்க. அவர் ஆரம்பிக்கிறார் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ஆரம்பிக்கிறார். இவங்க வந்து எழுந்து வெளில வராங்க. அப்போது கேட்குறார், நான் இவ்வளோ பெரிய ஒரு உபன்யாசகர், என்னை கேட்க வேண்டாமா நீங்கள் எப்படி எழுந்து போகலான்னு. அஹில்யாபாய் ஹோல்கர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லியாச்சு க்ஷேத்ரே க்ஷேத்ரே தர்மம் குரு, இதுதான் உங்களோட இந்த என்டையர் டெக்ஸ்டோட மைய கருத்து இதுதான். எனக்கு என்னோட தர்மம் காத்துன்ருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து மகாராணி வந்து வெளியேறதா நம்ம வந்து கேள்விப்படுறோம். இவ்வளோதான். தட் ஹோல் தி என்டையர் டெக்ஸ்ட் ஆஃப் த பகவத் கீதா இஸ் ஃப்ரம் தர்மா டு மமா. என்னோட தர்மம் என்ன, அந்த ஸ்வதர்மம்னா என்ன, பரதர்மம்னா என்ன, தேச தர்மம்னா என்ன, இந்த கான்டெக்ஸ்டில் நமக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டியக்கூடியது கிருஷ்ணாவதாரம். இந்த இதில் வந்து கிருஷ்ணர் தான் அங்கே அக்ர பூஜை வாங்கிக்கிறார். கிருஷ்ணர் தான் தர்மாதிகாரியாக நிற்கிறார். ஒரு க்ஷணத்துலேயும் ஒரு இன்சிடென்ட்லேயும் யூ கேன் see the hand of கிருஷ்ணா இந்த பிளேயிங் ஆஃப் த மகாபாரதா. அண்ட் இந்த மாதிரி ஒரு யஜ்ஞம் நடக்கிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்க ஒரு துன்பங்கள், அதுக்கப்புறம் வந்து வரக்கூடியது தெர் இஸ் அ கிரேட் வார். ரண யஜ்ஞம் நடக்கிறது, அதுக்கப்புறம் தெர் இஸ் அ கிரேட் பீரியட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி வேர் த பாண்டவாஸ் ரூல் as great emperors அப்படின்னு தாங்க நம்மளோட சரித்திரம். இது வந்து டைம் அண்ட் டைம் அகேன் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதனால தான் அவர் சொல்கிறார் சம்பவாமி யுகே யுகே. அவரோட ப்ராமிஸ் வந்து நான் மீண்டும் மீண்டும் நான் வருவேன் அப்படிங்கிறது தான். அந்த விதத்தில் இப்படிப்பட்ட ஒரு ராஜசூய யஜ்ஞம் நம்மளால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு யஜ்ஞம் எப்படி நடந்திருக்குங்கிறது மகாபாரதத்தில் அவ்வளோ அழகாக வர்ணிக்கப்படுறது. அந்த ராஜசூய யஜ்ஞத்தை அந்த பகுதியை படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ராஷ்டிரம் தாரயதாம் துருவம் அப்படின்றோம். நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ரொம்ப இட்ஸ் அ டைம் ஃபார் இந்தியா டு ப்ரூவ் ஹர் செல்ஃப். விஸ்வகுரு அப்படின்னு நம்மளோட பிரதமர் வந்து சொல்லிகிட்டே இருக்கார். India is truly the leader of the world. This is a time for us to come back to the power that is India. ஏன்னா ஒரு காலத்தில் உலகத்திலே ஹையஸ்ட் ஜிடிபி இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இங்கே உலகத்திலே இல்லாத ஒரு அபூர்வமான பொக்கிஷங்கள் இங்கே இருந்தது. ஆனால் 1000 years we have been made to forget. Now it is time to remember. It is time to remember. It is time to reclaim the roots and to do it with a lot of pride. இதில் வந்து நமக்கு ஒரு ஷேமோ ஒரு லஜ்ஜையோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் தர்மம். ஏன்னா நம்ம தர்மம் அப்படின்னா எப்போவுமே வந்து சாஃப்டாக இருக்கணும், அஹிம்சாவாக இருக்கணும், சத்தியத்தை பேசணும், எல்லாம் ஓகே. அஹிம்சா ரொம்ப முக்கியம். அஹிம்சா பரமோ தர்மா. ஆனால் எந்த சாஸ்திரத்துலையுமே வந்து when you are attacked not to defend அப்படின்னு சொல்லப்படலை. அப்போ we need to have both பிராமம் and க்ஷாத்திரம். பிராமங்கிறது நம்மளோட வித்வத். we have to scale up our education. இப்போ இந்த எஜுகேஷன் இல்லை.
we need to have the right education. துவே வித்யே வேதித்தவ்யே பரா அபரா அப்படிங்கிறது தான் உபனிஷத் வாக்கியம். நம்ம ஒரு சாதாரண லெவலில் இந்தியன் நாலேஜ் ட்ரெடிஷன்ஸில் இருக்கக்கூடிய பாரதிய ஞான பரம்பரால நம்ம ஒத்துத்தரும் முழுகி எழுந்துக்கணும். அந்த ஸ்ட்ரென்த்தோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். அட் த சேம் டைம் we need to have an eye on what is higher, on the path towards freedom from all of this. இந்த இப்படி தான் நம்மளால் இந்த வாழ்க்கையை நடத்த முடியும். அந்த ஒரு கோணத்தில் தான் நம்ம வந்து இந்த வேத மந்திரம், ரொம்ப முக்கியமான ஒரு வேத மந்திரம், ஒரு ராஜாக்கு முன்னால் ஓதப்படுகிற மந்திரம் 10.173.5 of the Rigvedam. ध्रुवं ते वरुणो राजा ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवं त इन्द्रश्च अग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवं. இந்த ध्रुवம்ங்கிற வார்த்தை என்னது? ध्रुवம்னா என்னது? ध्रुवம்னா நட்சத்திரம், நமக்கு தெரியும். ध्रुवனோட கதையை தெரியும். அந்த ध्रुवம்ங்கிற வார்த்தைக்கு 3 விதமான அர்த்தம் சொல்லலாம். நம்பர் 1, ஃபர்ம்னஸ், அதாவது எந்த ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ரெஷருக்கு ஈடு கொடுக்காத அப்படியே அசையாமல் நிற்கிறது, அன்யீல்டிங், ஃபர்ம்னஸ் இஸ் ध्रुवம். ध्रुवம்னு அந்த வார்த்தைக்கு ஸ்டெபிலிட்டின்னு ஒரு அர்த்தம். ஸ்டெபிலிட்டி ஆர் ஈக்குவிலிப்ரியம், அதாவது ஒரு பேலன்ஸில் இருக்கணும். சப்போஸ் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அந்த டிஸ்டர்பன்ஸை தாங்கி கொண்டு மறுபடியும் அந்த ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸுக்கு திரும்பி வரதும் ध्रुवம். தேர்ட், ध्रुवம் as steadfastness. இது வந்து இட் இஸ் அ ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒன்ஸ் கேரக்டர். அதாவது நம்மளோட அந்த ஒரு 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 கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், கிளாரிட்டி ஆஃப் இன்டென்ட், கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ். நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அந்த கிளாரிட்டியில் நிற்கிறது தான் ध्रुवம். அன்வேவரிங் இன் இட்ஸ் பர்பஸ் அண்ட் கான்ஸ்டன்சி ஆல் த டைம், ஓவர் டைம். இது 3 நமக்கு ரொம்ப தேவை. இந்த தேசத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். அண்ட் இந்த ப்ரேயர் வந்து இட் இஸ் இன்வோக்கிங் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் வருணா, ப்ரஹஸ்பதி, இந்திரா அண்ட் அக்னி. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நான் என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். அக்னிங்கிற ஒரு சக்தி, இதெல்லாம் தேவதா சக்தி. அக்னியோட சக்தி வந்து உற்சாகம், எனர்ஜி. இட் இஸ் அன் அப்வர்ட் மூவிங் எனர்ஜி. அக்னி எப்போவுமே மேல் நோக்கி தான் எரியும். அக்னி வந்து கொடுக்க வேண்டியது அந்த எனர்ஜி நமக்கு. அதுதான் ध्रुवं ते वरुणो राजा ध्रुवं देवो बृहस्पति ध्रुवं त इन्द्रश्च अग्निश्च. ஸோ அக்னி கொடுக்கக்கூடியது அந்த விகர், தட் நெவர் சே டை விகர். அதுதான் நம்ம வந்து சத்ரபதி சிவாஜியில் பார்த்தோம். அந்த ஒரு அக்னி தான் நமக்கு வந்து இந்த தேசத்தையே பாதுகாத்து கொடுத்தது. வருணனோட பாசம், அந்த பாசம் வந்து இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் டிசிப்ளின். யோகத்தில் நியமம் அப்படின்னு சொல்கிறோம், யமம் அண்ட் நியமம். அதாவது என்னது? பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதம். இது ரெண்டும் நடக்கணும். அந்த அளவுக்கு டிசிப்ளின் நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கணும். வஜ்ராயுதம்ங்கிறது இந்திரனோட ஆயுதம். இட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ட்ரெமெண்டஸ் ஸ்ட்ரென்த். அது என்ன ஸ்ட்ரென்த்னா தப்போபலம். ஏன்னா இது வந்து தப்போ பூமி. இந்த பூமி, நம்ம பாரத பூமியில் எவ்வளவோ சாதுக்கள், எவ்வளவோ தபஸ்விகள், எவ்வளவோ மகாத்மா அவங்க நடமாடக்கூடிய ஒரு பூமி. ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் நம்மளை வழிநடத்தி கூட்டின்னு போயின்னு இருக்காங்க. ஏன்னா அந்த இந்திரனோட வஜ்ராயுதம் வந்து ததீச்சியோட முதுகு எலும்புனால வந்தது. அந்த முதுகு எலும்பு ஏன்னா அங்கே தான் அவரோட முழுமையான தப்போபலம் வந்து அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ரெசிலியன்ஸ் அண்ட் த ஸ்ட்ரென்த் டு டிஸ்ட்ராய் அசுர சக்தி. ஏன்னா அந்த வஜ்ராயுதத்தோட சிருஷ்டிக்கு பர்பஸே வந்து விருத்ராசுரனோட சம்ஹாரம். அண்ட் ப்ரஹஸ்பதி தேவர்களுக்கு குரு. ஹி ரெப்ரசன்ட்ஸ் விஸ்டம். அந்த ஞானமும் வேணும், தபஸும் வேணும். இதெல்லாம் சேர்ந்து இந்த ராஷ்டிரம் வந்து ராஷ்டிரம் தாரயதாம் த்ருவம் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் மந்த்ரா. நம்ம தினமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இன்னைக்கு இந்த அக்ர பூஜையை ஏற்றுக்கொண்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பொற்பாதங்களில் இந்த விண்ணப்பம் தான் நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த தேசம் வந்து ஒரு அந்த பழைய த லாஸ்ட் க்ளோரிஸ் ஆஃப் பாரதா ஹேவ் டு கம் பேக். அதுக்கு நம்ம வி நீட் அ லீடர் like the one that we currently have, our Prime Minister Shri Narendra Modi, and we have to trust that he and along with so many others who are advisors to him will lead us on the right path so that Bharata reclaims her old glory and stands as a shining beacon for the years to come. Varga andanar vanavaraninem வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் ஹரன் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. மிக்க நன்றி நிருத்யா ஜெகநாதன்ஜி அவர்கள். நிறைய விஷயம் எந்த விஷயத்தை ஆச்சாரிய சூரியபிரியா அவர்களுடைய வேதாந்த வகுப்புகள், கீதா வகுப்புகள் மற்றும் மகாபாரத வகுப்புகள் மூலமாக ஆழமாக அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்களோ சமுதாயத்திற்கு, அந்த கருத்துக்களை ஞாபகம் ஊட்டும் வகையாக உங்களுடைய பேச்சானது அமைந்திருந்தது. தேங்க்ஸ் ஃபார் த வெரி நைஸ் டாக். இப்போது நிருத்யா ஜெகநாதன்ஜி அவர்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்கு நான் ஸ்ரீ ரவி அண்ட் சாந்தி அவளை ஃபெலிசிட்டேட் பண்ணுமாறு கேட்டுக்கொண்டேன்.